ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சீரும் சிறப்பும் நலமுடன் வாழவும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த 2026 இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். 2026 துலாம் ராசி ஒரு முக்கிய பங்கான ஒரு ராசியாக இருக்கிறது. இந்த ராசி நிறைய பார்த்திங்கன்னா முயற்சிகள் பண்ணுவாங்க. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை செஞ்சிடலாம், அதை சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள், நிறைய ஆசைகள் உருவாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு முழுமையாக நடப்பது கடினம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இறை சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இறை வழிபாடு நோக்கிய பயணங்கள் நிறைய இருக்கும். நிறைய கடவுளை நோக்கிய பயணங்களும், சிறுதூர பயணங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புடன் நிறைய நட்பு பாராட்டுதல், இதெல்லாமே எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுறாங்க, நல்ல விஷயங்கள் சொன்னாங்கனாலும் அதை முழுமையாக ஏற்றக்கூடிய தன்மை இருக்கும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கைடாக குரு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறந்த நண்பர்களாக மாறக்கூடிய சான்ஸும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. இந்த ஆண்டில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கூடி வர்றதுக்கு முயற்சிகள் நிறைய பண்ணுவீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் இறை பரிகாரம், இறை அருளுடன் நடந்தால் தான் உண்டு. அதனால் இல்லாட்டா தந்தையுடைய ஆசீர்வாதம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது துலா ராசிக்காரர்களுக்கு. வருமான விஷயத்தை ஃபுல்லாக யாருக்கோ எதுக்கோ செலவு பண்ணுறதுக்கு, நட்புக்காக செலவு பண்ணுறதுக்காகவும், ஏதோ இறை வழிபாடுக்காக செலவு பண்ணுறதும், இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகளுக்காக நிறைய செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த செலவுகள் உங்களுக்கு விரயமாகிக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விரயமாண்டிய விஷயங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக மாறக்கூடியதாக மாறும். நிறைய விஷயங்கள் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் ஃபுல்லாக ஒரு மாறுதலாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக மாறும் அப்படிங்கிறது. இது நாள் வரைக்கும் விரயமான ஒவ்வொரு விஷயமும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக மாறும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, குலதெய்வ அருள் கிடைப்பது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்கள் எப்போவுமே நெகட்டிவாக பேசுகிற மாதிரி, ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு எதிராக நிற்கிற மாதிரி, சண்டை போடுற மாதிரியும் இதை மாதிரி இருக்கும். மூதாதையர்கள் முன்னோர்களுடைய சாபங்கள் நிறைய இந்த ஆண்டு உங்களுக்கு செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் வயதானவர்கள் உங்களிடம் எப்போவுமே சண்டைக்கு வர மாதிரி, உங்கள்கிட்ட ஏதாச்சும் ராங்காக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் வயதானவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் உங்களுக்கு வயதானவர்களுக்கு உணவு தானம், உடைகள் இதெல்லாம் கொடுப்பது சிறந்த முறையில் இருக்கும். அதே மாதிரி இந்த மழை காலங்களில் அவங்களுக்கு உடைகளை வாங்கி கொடுப்பது, பெட்ஷீட்டு அந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். குலதெய்வ வழிபாட்டில் நிறைய பேருக்கு உணவு கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நிறைய நெகட்டிவான மெசேஜ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தடுப்பதற்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டில் உணவு தானம், நிறைய பேருக்கு உணவு தானத்தை செய்யணும் குலதெய்வ வழிபாட்டில். இதெல்லாம் பண்ணால் தான் சரியாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம். தாயால் நன்மை ஏற்படும், ஆனால் தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தாய்க்கு கூட சண்டை ஏற்படும், தாயால் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக உங்களுடைய தோற்றம் தெரியும். எதை எடுத்தாலும் உறவுக்காரங்களால தான் இந்த பிரச்சனை வருதுங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்குவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் உறவுக்காரங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு விஷயமும் கடவுள் பெயரை சொல்லி உங்களை ஏமாற்றுவதற்கு நிறைய கூட்டங்கள் உங்களை சுற்றி இருக்குது. ஆனால் கடவுளுடைய பெயரை சொல்லி ஏமாற்றும் கூட்டத்தில் நீங்கள் தனித்துவமாக கடவுளுக்கு, இறைவனுக்கு தொண்டாற்றுங்கள். யாரையும் டிபெண்ட் ஆகி ஒரு தொண்டாற்றுனீங்கன்னா அது உங்களுக்கு விரயமாக மாறிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்புறம் நிர்வாகத்தன்மை முதன்மை எல்லாமே உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும், வெற்றி கொடுக்கக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. பெண்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எதிராக இருப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கும். பெண்களால் அவமானங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். பெண்கள் உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருக்க முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களால் நன்மை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடும் சிவ வழிபாடும் வழிபடுவது சிறந்த பயனை தரும். அதேபோல் பெண்கள் அவமானங்கிறதுனால ஜீவசமாதி வழிபாடுகள், பெண் ஜீவசமாதி வழிபாடு, மாயம்மா, சக்கரத்தாள் அம்மாள் அவங்களுடைய வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போது மிக சிறப்பான நட்பலன்களை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பரிகாரம் பண்ணும்போதும் பெண் சார்ந்த கோயில்கள் அருகில் இருக்கிற கோயிலாக பாருங்கள். அந்த கோயில் பக்கத்தில் உள்ள ஜீவசமாதி வழிபாடுகளை எடுங்க. பெண் கோயில் பக்கத்தில் இருக்க ஜீவசமாதி, அது ஆண் ஜீவசமாதியாக இருந்தாலும் பெண் ஜீவசமாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் பெண் கோயில் இருக்கணும். அதனால் அந்த ஜீவசமாதியை தொட்டுட்டு அந்த பெண் கோயிலுக்கு போயிட்டு வருவது சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வழிகள் இருக்குது. ஆனால் கடன் சார்ந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும்.
இந்த வருடம் உங்களுக்கு முழுமையான இறை அருளும் குரு அருளும் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சக்ஸஸாக இருக்கும். நிறைய கெடுபலன்கள் கூடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா பெண்களே சப்போர்ட் இல்லாதப்போ கெடுபலனுக்கு குறைவாக இருக்கணும், நிறைய தான் இருக்கும். ஆனால் அதைக்கு தீர்வாக இருப்பது ஜீவசமாதி, பெண் ஜீவசமாதி வழிபாடு, பெண்களை உபசரித்தல், பெண்களிடம் சண்டை போடாமல் இருக்குதல், இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அப்படி தெரிஞ்சுக்கோங்க. இது போக இறை வழிபாடு ரொம்ப முக்கியமானது. இறை வழிபாடில் கிருஷ்ணர் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். ராதே கிருஷ்ணன் வழிபாடாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மிக சிறந்த நட்பலனை தரும் அப்படிங்கிற. அப்புறம் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு உங்கள் கையால் காணிக்க கொடுத்து அனுப்பும்போது உங்களுக்கு ஒரு முயற்சி, ஒரு தைரியத்தில் வெற்றிகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா முயற்சி, வெற்றி, தைரியம் இது மட்டும்தான் உள்ளதாக இருக்கும். ஒழிஞ்சு இந்த காலத்தில் வேறு பதவி உயர்வா கொஞ்சம் கேள்விக்கிடம். எல்லாமே ஒரு முயற்சியில் தான் நிற்கிது வந்து எதுவுமே முழுமையான சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதனால் மூதாதையர்கள் வழிபாடு, முன்னோர்கள் பொருட்கள் ஏதாச்சும் பழைய பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை பூஜைக்கு எடுத்து பூஜை செய்வது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து வெளியே வரலாம். அப்புறம் தாந்திரிக வழிகள் உங்களை அதிகமாக எஃபெக்ட் ஆகும். மாந்திரிகங்கள் உங்களை அதிகமாக எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் கருமை, அதாவது வசம்பை வந்து எரித்து அந்த மைகளை நெற்றியில் வைத்துக்கொண்டு போய்கிட்டே இதெல்லாம் கண்மை போடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் போடும்போது உங்களுக்கு தாந்திரிக மாந்திரிகங்கள் உங்களை தாக்காது. அதனால் கருப்பு பொட்டு, கருமை இதெல்லாம் வைத்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. பொதுவாக விளக்கேற்றுதல், கோயில்களுக்கு, அதாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வந்தால் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். கூட்டுத்தொழில் வெற்றினா கூட்டுத்தொழில் வெற்றி உருவாகும். ஆனால் அதுக்குள்ளே முயற்சி, எவ்வளோ வெற்றி கிடைச்சாலும் எல்லாமே வேறு பிஸ்னஸ் பண்ணலாம், வேறு அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் முதலீடுகளை குறைத்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எல்லாத்தையும் சேகரிக்க வச்சுக்கோங்க. முதலீடுகளை குறைத்து கொண்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சேகரித்த காசு யாருக்கும் சொல்லாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு யார்ட்டையும் எதையும் வெளியிடாதீங்க. ஏன்னா இந்த ஆண்டு அவ்வளோ முழுமையான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது முக்கியமானது. சூரியனும் சுக்கிரனும் நேர்பகை, இது ரெண்டுமே வாங்கின நிலையில் இருப்பதினால் இது வந்து உங்களுக்கு சிறந்த ஆண்டாக செயல்படவில்லை. அது முக்கியமானது. உடைகளை வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள், நகைகளை வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள். எல்லாமே முயற்சியுடன் இருங்க, நண்பர்களுடன் உல்லாசமாக இருங்கள். இது மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு செய்ய முடியும். ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீக தலங்கள் இதெல்லாம் போயிட்டு வாங்க. மனதை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. பெண்களை முழுமையாக நம்பாதீங்க. இதுதான் இந்த வருடத்துக்கு உங்கள் சிறப்பானதாக இருக்கும். இந்த வருடத்தின் சிறப்பு இவ்வளவுதான் அப்படிங்கிறத விட அதோடைய நட்சத்திரங்களுடைய சிறப்புகளை பார்க்கலாம். துலா ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரங்கள் துலா ராசி நட்சத்திரங்களாகும். இந்த துலா நட்சத்திரத்தில் உள்ளவங்களுடைய பலன்கள் என்னென்னா, சித்திரையில் பிறந்தவங்க வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகளை உருவாக்குவீங்க. அதில் வந்து வாக்குவாதங்கள், நட்பு வட்டத்தில் தகராறுகள் இதெல்லாம் உருவாகக்கூடியதாக இருக்கும். இதில் யாராவது பஞ்சாயத்து பண்ணதுக்கெல்லாம் வருவாங்க. அதனால் இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். எல்லாருக்கூடையும் எல்லா விஷயத்தையும் பணத்தை வச்சு பேசாதீங்க. இது வந்து உங்களை ரொம்ப பிளாக் மார்க் மாதிரி உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க. உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு பின்னால் அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க. அதனால் துலா ராசிக்காரர்கள், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அப்போ நான் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமிக்கு காணிக்கைகளை செலுத்தி, காணிக்கையை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சு அது வழிபாடு முறையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது வந்து வருடம் இந்த 2026 முடியும் போது அந்த காணிக்கை கொண்டு மகாலட்சுமி கோயிலில் போய் காணிக்கையாக போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது வந்து 2026 உங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரருக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடும் அப்படிங்கிறதுனால இது பலனை சொல்லியிருக்கோம். அடுத்தால பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து அதீதமான ஒரு கெட்ட பெயர்களை வாங்குவீங்க. கேரக்டரை வந்து தப்பாக அசோசியேட் பண்ணுவாங்க. இவ அப்படி இருப்பா, அவள் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருத்துடைய குணநலன்களையும் அவங்க ஒழுக்கத்தையும் கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய நட்சத்திரமாக இந்த ஆண்டு இருக்குது 2026. அப்போ அதை மாற்றக்கூடிய ஒரு மாற்றம் வந்து என்னென்னா, 2026 உங்களுடைய கேரக்டரை அசிங்கமாக பேசுகிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு பெண்களை வீட்டுக்கு வர வச்சு பாத பூஜை பண்ணி அதுக்கு வந்து மங்கள பொருட்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நேமை வந்து கெடுக்கிறதோ, நீங்கள் மற்ற பெண்களை கெடுக்கிற மாதிரி பேசுகிறதோ கொஞ்சம் தடுக்கப்படும். நீங்கள் மற்ற பெண்களை தப்பாக பேசுனீங்கன்னா அது உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு அவதூறு பரப்பப்படுகிறது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பேரில் யாராச்சும் கெட்ட பேர் சொன்னாங்கன்னா அது
அவங்களுடைய கேரக்டர் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வீட்டில் மகாலட்சுமி அம்சத்துள்ள பெண்களை வர வைத்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு மங்கள பொருட்கள் கொடுக்கும்போது அது மாற்றங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கும் அந்த கோயில் சார்ந்தவங்களுக்கும் எதிரான பிரச்சனைகள் உருவாகும். நீங்கள் கோயிலுக்கு ஏதாச்சும் செய்ய முற்படும் போது அதை வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தடுப்பாங்க. இது எப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடைகள் உருவாகும். அதனால் கோயில் சார்ந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. ஏதாச்சும் நல்லது செய்யலாம், பூக்கள் வாங்கி கொடுக்கறது, புடவைகள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் சொல்கிறது வரும். அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது அதிலேருந்து நம்ம வெளிப்படுவதற்கு கோயில்களுக்கு நல்ல மாலைகள், பூக்களால் அபிஷேகங்கள் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் வரும். பூக்களை வைத்தே அலங்காரம் பண்ணுவது நிறைய. எப்போ கோயிலுக்கு போனால் பூக்களை எடுத்துகிட்டு போங்க. குருக்கள் கையில் பூக்கள் கொடுங்க. குருக்களுக்கு வந்து ஏதாச்சும் காணிக்கை, பழங்கள் அந்த மாதிரி காணிக்கை கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மாற்றங்கள் வரும். அதனால் கோயில் தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கோயில் ரொம்ப முக்கிய பங்கு. அந்த கோயில் நிறைய அவமானங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் பூக்களை வைத்தே அதை நிவாரணம் பண்ணினால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த முறையில் இந்த பரிகாரங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் உங்களை வந்தடையும். 2026 உங்கள் வாழ்க்கையை சிறந்த மாற்றம், வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.